வணக்கம். ஒருத்தரோட உண்மையான அடையாளம் எது? அவங்க பேசுற சக்தி வாய்ந்த வார்த்தைகளா இல்ல அவங்க செய்யற பணிவான செயல்களா? இன்னைக்கு நாம இந்த கேள்விய 2 வித்தியாசமான கோணங்கள்ல இருந்து பார்க்க போறோம். ஒன்னு 1986ல வந்த ஒரு பழைய காலேஜ் மேகசின், இன்னொன்னு ஒரு மாடர்ன் பிளாக் போஸ்ட். வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்தையே உருவாக்குன ஒரு மெகா கான்செப்ட். இன்னொரு பக்கம் ரொம்ப சிம்பிளா ஒரு துண்டும் ஒரு பேசன் தண்ணியும் சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன செயல். இந்த ரெண்டும் எப்படி ஒரே கதைய சொல்லுதுன்னு தான் நாம இப்போ பார்க்க போறோம். முதல்ல வாங்க டைம் டிராவல் பண்ணி 1986க்கு போலாம். அங்க உலகின் ஒளி அப்படிங்கிற ஒரு மேகசின் யோவான் எழுதின புத்தகத்தோட ஆழமான ரகசியங்களை ஆராயறதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் இஷ்யூ வெளியிட்டிருந்தாங்க. அது தெய்வீகத்தை ஒரு கழுகு பார்வையில பார்க்க முயற்சி பண்ணுச்சு. மத்த புத்தகங்கள் மாதிரி மெதுவா கதைய ஆரம்பிக்காம யோவான் எடுத்த எடுப்பிலேயே தன்னோட ஹீரோவோட தெய்வீக இயல்ப வெளிப்படையா சொல்றாரு. அதுக்காக அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரொம்பவே சக்தி வாய்ந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அந்த வார்த்தை தான் லோகோஸ். கிரேக்க மொழியில இதுக்கு வார்த்தைன்னு அர்த்தம். ஆனா பாருங்க, இந்த ஒரு சின்ன வார்த்தைக்குள்ளதான் மொத்த கதையோட மர்மமே அடங்கியிருக்கு. அதுதான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்க உதவுற சாவி. சரி, இந்த லோகோஸ்னா இப்போ என்ன? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மக்களுக்கு இந்த வார்த்தை எப்படி புரிஞ்சிருக்கும்? அத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்கதான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. யோவான் பாருங்க, எவ்வளவு புத்திசாலித்தனமா இந்த ஒரே வார்த்தைய வச்சு 2 வேற வேற கலாச்சார மக்களுக்கு விஷயத்த புரிய வைக்கிறாருன்னு. யூதர்களுக்கு அது கடவுளோட படைப்பு சக்தி, கிரீக்கர்களுக்கு அது இந்த பிரபஞ்சத்தையே இயக்குற ஒரு தத்துவம். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் வருது. நாம இவ்ளோ நேரம் பேசிட்டு இருந்த அந்த லோகோஸ், அதாவது அந்த பெரிய ஐடியா, இப்போ திடீர்னு ஒரு மனுஷனா நம்மள மாதிரி ரத்தமோ சதையுமா ஒருத்தரா பூமிக்கு வராரு. இப்படி யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிலாம் கடவுளோட பிரசன்ஸ் ஒரு கோயில்ல ஒரு திரைக்கப்பால மறைஞ்சிருந்துச்சு. ஆனா இப்போ அந்த திரையே கிடையாது. அந்த பிரசன்ஸே ஒரு மனுஷனா நம்ம கூடவே நடமாடுது. சரி, இந்த தியரியெல்லாம் ஓகே. ஆனா பிராக்டிக்கலா இதுக்கு என்ன அர்த்தம்? நிஜ வாழ்க்கையில இந்த பெரிய ஐடியாவை எப்படி பாக்குறது? அது எப்படி அக்கறையாவும் சேவையாவும் மாறுச்சு? அந்த 1986 மேகசின் ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்லுது. மத்தவங்களுக்கு சேவை செய்யற மிஷன்களுக்கு வர நிதி உதவி 1950கள்ல 20% இருந்தது. 1984ல வெறும் 5%க்கும் கீழே போயிடுச்சு. அதாவது வார்த்தைகள் நிறைய இருந்துச்சு, ஆனா செயலுக்கு ஆதரவு குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. இது ஒரு வேக்கப் கால் மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் அந்த மேகசின் முழுக்க டாக்டர்ஸ் வேணும், நர்சஸ் வேணும்னு விளம்பரம். இது வெறும் தத்துவம் பேசுறதில்ல, களத்துல இறங்கி வேலை செய்யறது. ஒரு தெய்வீக பிரசன்ஸ்ங்கிற பெரிய ஐடியா கடைசில எங்க வந்து நிக்குதுன்னா, மக்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேவை செய்யறதுல தான். அந்த அளவுக்கு சிம்பிளான மனித நேயம் உள்ள ஒரு விஷயமா அது மாறுது. பாருங்க, இந்த ஒரு வரி போதும். பெரிய தத்துவமெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சில சமயம் ஒரு சின்ன அரவணைப்பு தான் சிறந்த மருந்து. தெய்வீகம்ங்கிறது அந்த ஒரு மனித தொடுதல்ல இருக்கு. இப்ப நாம 2வது சோர்ஸ்க்கு வருவோம். மேக்ஸ் லுகெடோவோட ஒரு பிளாக் போஸ்ட். இங்கதான் சேவையின் உச்சத்தை ஒரு மறக்கவே முடியாத ஒரு காட்சியில பார்க்க போறோம். அந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு ரூம் நாள் முழுக்க அலைஞ்சதால எல்லாரோட கால்லையும் ஒரே தூசி. அந்த காலத்துல வீட்டுக்கு வந்தா வேலைக்காரங்க தான் கால் கழுவி விடுவாங்க. அதுலயும் ரொம்ப கீழ்த்தரமான வேலைக்காரங்களோட வேலை அது. அப்போ பிரபஞ்சத்தோட ராஜாவே இழுந்து முட்டி போடுறாரு. தன்னோட மேலாடைய கழட்டிட்டு ஒரு அடிமையோட வேலைய செய்ய ரெடி ஆகுறாரு. அந்த ரூம்ல இருந்த நிசப்தத்தை உங்களால உணர முடியுதா? இந்த வரிகளை கேளுங்க, எவ்வளவு அழகா அந்த முரண்பாட்ட சொல்லுதுன்னு. மலைகளையும் நட்சத்திரங்களையும் உருவாக்குன அதே கை இப்போ அழுக்கான கால்களை கழுவுது. இது வெறும் ஒரு செயல் இல்ல, இது ஒரு சக்தி வாய்ந்த ஸ்டேட்மெண்ட். கதையோட கிளைமேக்ஸ் இப்போதான் வருது. அவர் யாருக்கு இந்த சேவையை செய்யறாரு தெரியுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல தன்னை காட்டி கொடுக்க போறானே அந்த யூதாஸ்க்கு. இதைவிட பெரிய நிபந்தனையற்ற அன்பு இருக்க முடியுமா? ஆனா ஏன் இது செய்யணும்? சும்மா கால்ல இருந்து அழுக்க துடைக்கிறதுக்கு மட்டும்தானா? இல்ல, இதுக்கு பின்னாடி ஆழமான ஒரு அர்த்தம் இருக்கு. லுகாடோ என்ன சொல்றாருன்னா, இயேசு அவங்க கால்ல இருந்த அழுக்க மட்டும் நீக்கல, அவங்க மனசுல இருந்த சந்தேகத்தையும் நீக்கினாரு. நீங்க என்ன தப்பு செஞ்சாலும், நீங்க என்ன விட்டுட்டு ஓடினாலும், நான் உங்களை மன்னிக்க தயாரா இருக்கேன்னு முன்கூட்டியே காட்டுற ஒரு செயல் அது. இப்போ மறுபடியும் அந்த 1986 மேகசினுக்கே வருவோம். அது இந்த பழைய கதையை எடுத்து நம்மள நோக்கி ஒரு சவாலான கேள்வியே கேக்குது. அந்த மேகசின் என்ன கேக்குதுன்னா, இதே மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு நம்ம முன்னாடி வந்தா நாம என்ன பண்ணுவோம்?
அதாவது சமூகத்தால ஒதுக்கப்பட்டவங்க கூட பழகுனா, கணக்குக்காக இல்லாம உண்மையா அன்பு காட்டுனா, நல்லது செய்யறதுக்காக சில சம்பிரதாயங்களை மீறினா, பெரிய பெரிய மத தலைவர்களே தட்டி கேட்டா, பதவிய தேடாம பணிவ தேடுனா, நாம அவரை ஏத்துக்குவோமா? ஆக கடைசியில 2 சோர்ஸும் ஒரே இடத்துக்கு தான் வருது. அந்த பெரிய லோகோஸ், அந்த வார்த்தைங்கிறது வெறும் தத்துவங்கள்ல இல்ல. அது ஒரு துண்டுலயும் ஒரு பேசன்லயும் தான் இருக்கு. ஆக்ஷன்ல தான் இருக்கு. கடைசியா அந்த 1986 மேகசின் நம்மகிட்ட ஒரு கேள்வியை விட்டுட்டு போகுது. அதோட தலைப்பே அதான், நிராகரிப்பு ஒரு தொலைதூர யதார்த்தமா? அதாவது நாம அவரை நிராகரிக்கிறதுங்கிறது ஏதோ ஒரு காலத்துல நடந்த கதைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு அப்படி ஒருத்தர் வந்தா நம்மளோட பதில் என்னவா இருக்கும்? இதை யோசிச்சு பாருங்க.